வணக்கம், என் பேர் சிவசத்யா. நட்ஸ் அண்ட் ஃபுட்ஸ் அப்படிங்கிற ஒரு கம்பெனியில் ஊங் அப்படிங்கிற ஒரு பிராண்டில் நேந்திரம் காய் யூஸ் பண்ணி போரேஜ் மிக்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். இந்த ஐடியா எனக்கு எப்படி தோணுச்சு அப்படிங்கிறதும் என்னோட வாழ்க்கை வரைமுறையும் நான் இந்த எபிசோடில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நான் வந்து ஈரோடு மாவட்டத்தில் பெருந்துறை சென்னிமலைபாளையம் அப்படிங்கிற ஊரில் தான் நான் பிறந்தேன். நான் எங்கள் அப்பா பேர் நடராஜன், அம்மா பேர் கோமதி. நான் பிறந்த ஒரு 9 monthsலேயே பார்த்தீங்கன்னா எங்கள் பெரியம்மா வந்து அவங்க வீட்டில் தான் என்னை கூட்டிகிட்டு போய் வளர்த்தாங்க. 2 ரீசன். ஒன்று, அவங்களுக்கு ஒரு குழந்தையோட ஆறுதல் வேணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காகவும், இன்னொன்று வந்து எங்கள் ஊர் வந்து ஒரு கிராமமாக இருந்துச்சு, அங்கே படிப்பு வசதி இல்லை. தென் அம்மாவும் அப்பாவும் விவசாயம் அப்படிங்கிறனால அந்த விவசாயத்தையும் பார்த்துட்டு என்னை வளர்த்த முடியாது அப்படிங்கிற ஒரு காரணத்தினாலையும் எங்கள் பெரியம்மா வீட்டில் தான் நான் வந்து ஒரு 13 years அவங்க வீட்டில் இருந்தால் வளர்ந்துட்டு இருந்தேன். ஈரோடில் அவங்க பிஸ்னஸாக இருந்தனால என்னையும் அவங்க குழந்தைங்களோட பார்த்துக்கிட்டாங்க. ஒரு 13 வருஷம் அவங்க இதில் தான் வளர்ந்துட்டு அங்கே தான் இருந்து ஸ்கூலுக்கு போயிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் மறுபடியும் என்னோட வில்லேஜுக்கே, அதாவது சென்னிமலைபாளையமே வந்தேன். நான் அங்கேருந்து நான் ஈரோடு கலைமகள் ஸ்கூலில் தான் படித்தேன். ஒரு 2 kilometers ட்ராவல் பண்ணி தான் நான் போய் பஸ் ஏறி அந்த மாதிரி தான் போய் படிச்சுட்டு இருந்தோம். எனக்கு ஒரு சிஸ்டர் இருக்காங்க, நானும் என் சிஸ்டரும் அந்த மாதிரி தான் போய் படிச்சுட்டு இருந்தோம். நாங்கள் 10th முடித்தோம். 11th மறுபடியும் வந்து அந்த ஸ்கூல் இல்லாமல் இன்னொரு ஸ்கூல் மாறினேன். நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் வேணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக. ஸோ 12th முடித்தேன். 12th முடித்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்போவே 12th நான் எக்ஸாம் எழுதும் போதே எங்கள் அப்பா என்ன பண்ணுவாங்கன்னா, ஒவ்வொருத்தரும் பேப்பர்லேருந்து கட்டிங் எடுத்துகிட்டு வருவாங்க. அப்போ வந்து பேப்பர் வாங்க மாட்டோம். எங்கள் அப்பா டீ கடையில் படிச்சுட்டு அந்த கட்டிங்ஸ் எடுத்துகிட்டு வருவாங்க. இந்த குழந்தை இதை அச்சீவ் பண்ணியிருக்கு, இந்த லேடி வந்து இதை அச்சீவ் பண்ணியிருக்காங்கன்னு. எங்கள் அப்பாவுக்கு எப்போவுமே என்ன பொண்ணுங்களோட முன்னேற்றம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத வந்து மென்ஷன் பண்ணுவாங்க. எல்லாத்தையுமே, அதாவது படிக்கணும் அப்படிங்கிறதுல அப்பா வந்து ரொம்ப ஆர்வமாக இருக்கிற ஒரு ஆள். அந்த மாதிரி தான் வந்து போயிட்டு இருந்துச்சு. நான் 12th முடித்தேன். அதுக்கப்புறம் வந்து காலேஜ் ஜாயின் பண்ணேன், பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸு. அதுவும் அந்த ஜேர்னியும் எனக்கு நல்லா போயிடுச்சு, நல்லா பண்ணேன். அது முடித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எங்கள் அப்பாவுக்கு என்னை கவர்மெண்ட் வேலைக்காக படிக்க வைக்கணும் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு ஆர்வம். அதனால் சென்னைக்கு வந்தேன். நான் சென்னையில் நடேசன் இன்ஸ்டியூட் அப்படிங்கிற இன்ஸ்டியூட்டில் சென்ட்ரல் கவர்மெண்ட் தான், அதில் கோஆப்ரேட்டிவ் மேனேஜ்மெண்ட் கோர்ஸ் பண்ணேன். அதாவது கோஆப்ரேட்டிவ் மேனேஜ்மெண்ட்டு ப்ளஸ் கம்ப்யூட்டர் இருந்தால் ஈஸியாக நமக்கு வேலை கிடைக்கும். அப்போ அவங்க அதிலெல்லாம் மெம்பராக இருந்தனால ஈஸியாக நம்ம அவங்களுக்கு கவர்மெண்ட் வேலை வாங்கிடலாம் அப்படிங்கிற ஒரு இதில் அப்பா வந்து என்னை அந்த இதில் சேர்த்து விட்டாங்க. நான் ஒரு 6 months அதில் படிச்சுட்டு இருந்தேன். ஒரு இதில் பார்த்திங்கன்னா எனக்கு திடீர்னு ஒரு கால் வந்தாங்க இதுக்கு ஹாஸ்டலுக்கு எங்கள் மாமாலாம். என்னென்னா உடனே ஊருக்கு போகணும் அப்படின்ட்டு. என்னென்னு பார்த்தா எங்கள் அப்பாவுக்கு ஆக்சிடெண்ட்டு. நான் அங்கே போயிட்டு ரொம்ப டிப்ரெஸ் ஆகிட்டேன். ஏன்னா அப்பா தான் எல்லாமே, ஏர்னிங் பர்சன்லேருந்து எல்லாமே நமக்கு. அதாவது நான் சென்னை வரணும் அப்படின்னு சொன்னப்போ கூட என் ரிலேட்டிவ்லாம் என்ன சொன்னாங்க அப்படின்னா, பொண்ணு தான் காலேஜ் முடிச்சிட்டால, கல்யாணம் பண்ண வேண்டியதானே, ஏன் படிக்க வைக்கணும் அப்படின்னு எல்லாரும் சொன்னப்போ கூட, இல்லை படிக்கணும் அப்படிங்கிற ஒரு அப்பாவோட இதில் தான் என்னை வந்து சென்னை வந்து படித்தேன். அப்படி அந்த படிப்பு கூட நான் முடிக்க முடியாதப்போ அப்பாவுக்கு ஆக்சிடெண்ட்டு. டாக்டர் சொன்னாங்க அவங்க வந்து கோமா ஸ்டேஜில் இருக்காங்க, காப்பாற்றுறது கஷ்டம் அப்படின்னு. அப்பா வந்து ஒரு 9 months வந்து கோமாலேயே தான் இருந்தாங்க. ஈரோட்டில் தான் வச்சு நாங்கள் பார்த்துட்டு இருந்தோம். அந்த 9 months வந்து எனக்குள்ள நிறைய விஷயங்களை வந்து மாற்றுச்சு. நான் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் வந்து அழுதுருவேன். யாராவது ஏதாவது சொன்னால் என்னால் அதை தாங்கிக்கவே முடியாது இருந்துச்சு. அந்த ஜேர்னி வந்து நிறையா பேர் வந்து நாங்கள் பொண்ணுங்க தான் 2 பேர். ஸோ பையன் இல்லை, பொண்ணு தான் அப்படிங்கிறனால எங்கள் அப்பாவுக்கு நிறைய செலவும் பண்ணோம். அப்போல்லாம் ஏன் செலவு பண்ணுமா, இந்த பிள்ளைங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலாமே அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வந்து அப்போல்லாம் எனக்கு அது ஒவ்வொன்றும் என்னை பூஸ்ட் பண்ணுச்சு. நம்ம அப்பா வந்து நமக்காக இவ்வளோ பண்ணாங்க, கண்டிப்பாக நம்ம ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து செய்யணும், இவங்களுக்கு முன்னாடி வாழ்ந்து காட்டணும் அப்படிங்கிற ஒரு இது மட்டுமே எனக்குள்ளே இருந்துச்சு. நான் அப்போ ஒரு சென்டரில் ஜாயின் பண்ணேன், ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். ஒரு 9 months கழிச்சு எங்கள் அப்பா தவறிட்டாங்க. அதுக்கப்புறம் எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அப்பா இல்லை, அம்மா மட்டும்தான், தங்கச்சி இருக்காங்க, இதை எப்படி எடுத்துகிட்டு போகிறதுன்னு தெரியல. அப்பா வந்து ஒரு எல்ஐசி ஏஜென்ட்டாகவும் இருந்தாங்க, ஃபார்மர் ப்ளஸ் எல்ஐசி ஏஜென்ட்டு. ஸோ அந்த ஏஜென்ட்டையும் நான் எடுத்துகிட்டு வேலைக்கும் போயிட்டு அந்த எல்ஐசியும் பார்த்துட்டு பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ எங்கள் அப்பாவோட கேரக்டரோட சேர்த்து ஏன்னா அப்பாவாக அனுப்பிச்சி வச்ச மாதிரி ஒருத்தர், அவர் தான் என்னோடய கணவர் ஆனந்தன் சண்முகம். அவர் வந்து என்னோடய லைஃப்பில் வந்ததுக்கப்புறம் நிறையா மாற்றங்கள் வந்தார். எங்களுக்கு 2024 நவம்பர் 2024 மேரேஜ் ஆச்சு. மேரேஜ் ஆனதையும் அவர் பெங்களூரில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தார். ஸோ நான் பெங்களூருக்கு வந்தேன். ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தேன் அவர்கிட்ட, நான் வந்து பிஃபோர் மேரேஜ் வந்து ரொம்ப நிறையா கஷ்டப்பட்டேன். அந்த ஒரு 1 year காலகட்டத்தில் நிறைய கஷ்டப்பட்டேன். நான் வேலைக்கெல்லாம் போக மாட்டேன்,
எனக்கு வேலைக்கு போய் இன்னொருத்தர் கீழே வேலை செய்கிறது வந்து அவ்வளோ விருப்பம் இல்லை அப்படின்ட்டு. அப்போ சொல்லுவாங்க, அம்மாவும் அப்போ எங்கள் ஃபேமிலியும் கஷ்டத்தில் தான் இருந்துச்சு. ஸோ அம்மாவும் கஷ்டப்படுறாங்க, நீ வேலைக்கு போனீங்கன்னா அவங்களுக்கு வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ல அப்படின்னு. அப்போ கூட எனக்கு வேலைக்கு போகணும் அப்படிங்கிற தாட் இல்லை, ஆனால் ஏதாவது பிஸ்னஸ் செய்யணும் அப்படின்ட்டு. ஆனால் அதுக்கான எந்த முயற்சியும் நான் செய்யலை, நான் வீட்டில் தான் இருந்தேன். அதுக்கப்புறம் குழந்தை, பொன் குழந்தை, அவங்க பிறந்தாங்க 2007. அந்த ஜேர்னி அப்படியே போயிட்டு இருந்துச்சு. என் ஹஸ்பண்ட் வந்து அவங்க ஒரு யூகேஜி, அவங்களோட 6 வயசு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா சென்னை வந்துட்டார். சென்னை வந்து இங்கே வந்து ஒரு பிஸ்னஸ் சாஃப்ட்வேர் கம்பெனியில் இங்கே வந்து அது ஒரு ஸ்டார்ட் அப். இங்கே வந்தனால நான் பெங்களூர்லேயும் அவர் இங்கேயும் இருக்கிற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா அவர் சென்னை சேஞ்ச் பண்ணி வந்தார். எனக்கு இன்கம் அப்படிங்கிறது அவரோட ஏர்னிங் மட்டும்தான் இருந்துச்சு. ஸோ அதனால நாங்கள் வந்து பெங்களூர்லேயே இருந்தோம். அது எப்படி போகுதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் சென்னை ஷிஃப்ட் ஆகிக்கலான்ட்டு ஒரு 6 வருஷம் காலங்கள் வந்து நானும் என் பொண்ணும் வந்து பெங்களூரில் தனியாக தான் வந்தோம். அப்போ வந்து எனக்கு நிறைய மாற்றங்கள் கிடைச்சிது. அதாவது அவர் கூட இல்லை, நான் தனியாக தான் எல்லா விஷயமும் பண்ணிக்கிறோம் அந்த மாதிரியான இருந்துச்சு. அப்போவும் வந்து நான் சும்மா இருக்க மாட்டேன், யாருக்காவது ஏதாவது ஹெல்ப் பண்ண போவேன், இல்லை நான் இப்போ அந்த ஆம்பே இருந்துச்சு அதை பண்ணேன், அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயங்கள் பண்ணிகிட்டே இருந்தேன். ஷேர் ட்ரேடிங் அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயங்கள் பண்ணிகிட்டே தான் இருப்பேன். ஆனால் நான் வீட்டில் சும்மா இருக்க மாட்டேன். அதாவது என் ஹஸ்பண்ட் அடிக்கடி சொல்லுவாங்க, சம்பாதிக்கலினாலும் பரவாயில்ல, சம்பாரிச்ச காசை விட்டுறாத அப்படின்ட்டு. அந்த மாதிரி ஏதாவது ஒன்று செஞ்சுட்டே தான் இருப்பேன். அதுக்கப்புறம் என் பொண்ணு ஒரு 6th ஸ்டாண்டர்ட் வரும்போது பார்த்தீங்கன்னா, சரி நம்ம சென்னையே ஷிஃப்ட் ஆயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் சென்னை ஷிஃப்ட் ஆனோம். சென்னை ஷிஃப்ட் ஆனதுக்கப்புறமும் எனக்கு ஏதாவது பண்ணணுன்ட்டு சரி அபாக்கஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு என் பொண்ணு வந்து அபாக்கஸ் கிளாஸ் போனாங்க. அவங்க இன்டர்நேஷ்னல் லெவல் வரையிலும் போனால அவங்களுக்கு நிறையா ப்ராக்டிஸ் கொடுத்தேன். இந்த எபிசோடில் என்னோட பர்த்து, என்னோட இதை பற்றி நான் எல்லாமே உங்கள்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணேன், என்னோட பெங்களூர் ஜேர்னியை. பெங்களூர்ல இருந்தேன். பெங்களூருக்கு அப்புறம் சென்னை வந்தேன். என் ஹஸ்பண்ட் கம்பெனி ஓகேவா போயிட்டு இருந்தனால ஓகே நம்ம இனிமேல் வந்து அவர் கூட தான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக சென்னை ஷிஃப்ட் ஆனேன். சென்னை ஷிஃப்ட் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னு ஒரு தாட் போயிட்டே இருந்துச்சு. அப்போ தான் வந்து நான் அபாக்கஸ் ட்ரெயினர் ஆகலாம் அப்படின்னு சொல்லி யோசனை. அது எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, என் பொண்ணு வந்து அபாக்கஸ் கிளாஸ் போயிட்டு இருந்தா பெங்களூரில் இருந்தப்போ. அவங்க நிறையா இன்டர்நேஷ்னல் லெவல், நேஷனல் லெவல் காம்படிஷன்லாம் அட்டன் பண்ணப்போ அவங்களுக்கு நிறையா ப்ராக்டிஸ் கொடுத்தேன். அதுவும் அங்கே நாங்கள் தனியாக இருந்தனால மற்ற பசங்களையும் கூப்பிட்டு நிறையா ப்ராக்டிஸ் கொடுத்துட்டு இருந்தேன் நான். அந்த ஒரு இது இருந்தனால சரி நாம் ஏன் அபாக்கஸ் எடுக்கக்கூடாது, அபாக்கஸ் ட்ரெயினர் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அபாக்கஸ் கிளாஸ் எடுக்க ஆரம்பித்தேன். ஒரு 1.5 years 2 years நான் அபாக்கஸ் எடுத்துகிட்டு இருந்தேன். அப்போ பார்த்தீங்கன்னா எங்களுக்குள்ள ஒரு தாட், எங்களுக்கு ஒரு செகண்ட் பேபி வேணும் அப்படிங்கிற ஒரு பிளான் இருந்துச்சு. அதில் என் பொண்ணுமே பார்த்தீங்கன்னா அங்கே இருந்தப்போ நிறைய பேர் இருந்தாங்க, தெரியல. இங்கே வந்ததுக்கப்புறம் தனியாக இருக்கும்போது எல்லாத்து வீட்லேயும் சிப்ளிங் இருக்காங்க, எனக்கு மட்டும் யாரும் இல்லை அப்படின்னு அவங்களும் சொல்ல ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் யோசனை பண்ணோம். அப்போ வந்து எனக்கு ஏஜ் வந்து ஒரு 38 39. அந்த டைமில் ஓகேவா அப்படின்னு சொல்லி டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணும்போது எனக்கு ஒரு சின்ன ஃபைப்ராய்டு இருந்துச்சு, இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னாங்க. சரின்ட்டு அப்போ நான் கன்சீவ் ஆனேன். என்னோட 39ல் வந்து நான் கன்சீவ் ஆனேன். ஆனால் அந்த கன்சீவ் ஆன இதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஃபைப்ராய்டு இருந்தனால ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னாங்க. ஒரு 3 months வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்தேன் நான். கூட வாமிட்டிங்கும் இருந்துச்சு, ரொம்ப போராட்டமாக தான் இருந்துச்சு. 3rd monthக்கு அப்புறம் பேபியோட க்ரோத் நல்லா இருந்துச்சு, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நல்லா இருந்துச்சு. ஒரு 6 months வரையிலும் அந்த ட்ராவல் நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. ஆனால் நான் பெட் ரெஸ்ட்டாக தான் இருந்தேன். அப்போ வந்து நிறைய விஷயங்கள் குழந்தைக்காக பண்ணணும், நிறையா படிக்கணும், அந்த மாதிரி எல்லாம் பார்த்து பண்ணிகிட்டு இருந்தோம். 6 monthsக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஃபைப்ராய்டு வந்து நல்லாவே பெருசாக ஆரம்பிச்சிருச்சு. அதாவது அந்த ஹார்மோன் வந்து குழந்தை வளருக்கு பதிலாக அந்த ஃபைப்ராய்டும் சேர்ந்து கூட வளர ஆரம்பிச்சிருச்சு. ஒரு நாள் திடீர்னு பார்த்தீங்கன்னா என்னோட பிபி ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஸோ ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆனேன். அப்போலோவில் தான் நிர்மலா ஜெய்சங்கருங்கிற டாக்டர் தான் வந்து எனக்கு டெலிவரி பண்ணாங்க. ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலை தான் டெலிவரியும் நடந்துச்சு. பார்த்திங்கன்னா 2 கட்டி இருந்துச்சு, எனக்கு 2 ஃபைப்ராய்ட்ஸ் இருந்துச்சு. அதையும் ரிமூவ் பண்ணணும், குழந்தையும் பாதுகாப்பாக எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு இதில் தான் பண்ணாங்க. குழந்தைய நல்லபடியாக எடுத்துட்டாங்க. அவங்களோட அந்த குழந்தையோட வெயிட் பார்த்திங்கன்னா 1.3 kg தான் இருந்தான். என் பொண்ணு வந்து நான் கன்சீவாக இருந்தபோதே பேர் வச்சுருந்தாங்க. பொண்ணு பிறந்தா ஆதிரான்னு பேர் வைக்கணும், பையன் பிறந்தா இனியன்னு. ஸோ பையனாக இருந்துச்சு. ஸோ அவங்க பேர் இனியன் அந்தன்னைக்கே அவங்க பேர் வச்சுட்டாங்க, பிறந்தன்னைக்கே. அதுக்கப்புறம் அவங்க வெளியே வந்துட்டாங்க. பட் என்னோடய கட்டியெல்லாம் எடுக்கிறதுக்கு டாக்டர் ரொம்ப போராடினாங்க, ப்ளீடிங் ஜாஸ்தியாச்சுன்னு சொன்னாங்க. பட் வெற்றிகரமாக பார்த்திங்கன்னா நான் வெளியே வந்தேன். ஒரு 5 years ஆப்ரேஷனோட இது முடிவில் வெளியே வந்தேன். அது வந்து எனக்கு ஒரு மறுபிறவின்னு தான் சொல்லணும். அதுக்கப்புறம் டெலிவரி முடிச்சதுக்கப்புறமும் நான் வந்து ரிலாக்ஸாக இல்லை. ஏன்னா பையன் வந்து வெயிட்டு கம்மி, ஆனால் ஹெல்த்தியாக இருந்தாங்க, வெயிட்டு கம்மி. அவனுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, ஆனால் என்ஐசியூவில் இருக்கணும் அப்படின்ட்டு. அவன் என்ஐசியூவில் இருந்தான். என்னை டிஸ்சார்ஜ் பண்ணிட்டாங்க. ஸோ நான் வீட்டுக்கும் ஹாஸ்பிட்டலுக்கும் டெய்லியும் காலையில் 7 o'clock வந்து நான் ட்ராவல் பண்ண வேண்டியது இருந்துச்சு. காலையில் 7 o'clock வந்தேன்னா மறுபடியும் நைட்டு 8 o'clock தான் வீட்டுக்கு போவேன். அந்த டைமில் வெளியே உட்காந்துருக்கணும். அதுக்கப்புறம் குழந்தையோட போய் நிறையா பேசுவேன்.
அவங்க கூட கன்சீவாக இருந்தப்போ நான் எப்படிலாம் அவங்க கூட பேசணும் அந்த மாதிரி பேசுறது, அவங்க வந்து என் மேலே வச்சுக்கிறது, ஃபீட் பண்ணுறது, அந்த மாதிரி நிறையா விஷயங்கள் பண்ணாலும் அவன் ரொம்ப நல்லா ஆக்டிவ் ஆகிட்டான். ஒரு 20 டேஸ் என்ஐசியூவில் இருந்தாங்க. அதுக்கப்புறம் டாக்டர் வந்து சரி டிஸ்சார்ஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு. ஆனால் நாங்கள் டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு எடுத்துகிட்டு வரும்போது வெயிட் பார்த்தீங்கன்னா 950 கிராம் தான். வீட்டுக்கு வரும்போது எங்களுக்குன்னா அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா அந்த குழந்தைய வந்து என் கை அளவுக்கு தான் இருக்கும். எங்கள் பெரியம்மாவும் வந்திருந்தாங்க. அப்போ எங்கள் பெரியம்மாவும் கூட இருந்து பார்த்துக்கிட்டாங்க. அவங்க வந்து கையில் வச்சுட்டு நிறைய நாள் அழுதுருக்காங்க, இந்த குழந்தைய எப்படி காப்பாற்ற போகிறோம், இப்படி ரொம்ப வெயிட் கம்மியாக இருக்கானே அப்படின்ட்டு. அந்த மாதிரி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்து ஒரு 1.5 வீக்ஸ்லேயே கோவிட் லாக்டவுன் ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. அது வந்து எல்லாத்துக்கும் எப்படியோ தெரியாது, எனக்கு வந்து அது ஒரு வரம் தான். அந்த கோவிட் வந்து எனக்கு ரொம்ப பெனிஃபிட்டாக இருந்துச்சு. ஏன்னா ரொம்ப பாதுகாப்பாக இருக்க ஆரம்பித்தோம். நாங்கள் ஒரு காய்கறி வாங்கினா கூட அதை வந்து 2 டைம் கழுவி, அதுக்கப்புறம் அதை வந்து ஒரு 24 ஹவர்ஸ் வச்சுருந்து அதுக்கப்புறம் தான் யூஸ் பண்ணுறது. அதை ஸ்டெர்லைஸ் வாங்கி அதில் போட்டு தான் எங்கேயுமே வீட்டை விட்டு வெளியே போகலை. அந்த மாதிரி ஒரு 3 மந்த்ஸ் இது பண்ணோம். 3 மந்த்ஸில் தான் அவங்க வந்து 3 கேஜி வெயிட் வர ஆரம்பித்தான். அதுக்கப்புறம் என்னோடய நேட்டிவ் வந்து ஈரோடு. ஸோ அங்கே போனேன் நான். 3 மந்த்ஸ்க்கு அப்புறம் அங்கே கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போனேன். அப்போ தான் இவனை எப்படியாவது வெயிட் இன்க்ரீஸ் பண்ணோன்னு சொன்னப்போ, நான் அங்கே கன்சீவாக இருந்தப்போ என் பக்கத்து வீட்டில் இருந்த ஒரு மாமி, அவங்க வந்து பிராமின் மாமி, மலையாளி கூட. அவங்க வந்து நேந்திரம் காயில் இருக்கிற அந்த சிப்ஸை வந்து சீவி கொண்டாந்து எங்கள் வீட்டுக்கு முன்னாடி சன்லைட் இருக்குன்னு வைப்பாங்க. ஆண்டி இது எதுக்குங்க ஆண்டி அப்படின்னு கேட்கும்போது அவங்க சொல்லுவாங்க, இது அரைச்சி கூழ் மாதிரி காய்ச்சி கொடுத்தா குழந்தைக்கு வந்து வெயிட் கெயின் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம தான் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்தனால இப்போ ஒருவேளை கோவிட் வராமல் இருந்தால் நானும் அந்த மாதிரி ஒரு பவுடர் வெளியே வாங்கி கொடுத்துருந்துருப்பேன். கோவிட்டுங்கிறனால ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்தோம். ஸோ பக்கத்து வீட்டில் எங்கள் மாமா ஒருத்தர்கிட்ட காய் வாங்கி அவங்க சொன்னது ஞாபகம் வச்சுட்டு சரி வெயிட் கெயினுக்கு அவனுக்கு ஹெல்ப் ஆகும்னு 6 மந்த்ஸ்க்கு அப்புறம் ஃபஸ்ட்டு ஃபுட்டாகவே அதான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை ட்ரை பண்ணேன். காயை வாங்கி தோல் சீவிட்டு காய வச்சு பவுட்ரு பண்ணி வச்சுருந்தேன். அது பார்த்திங்கன்னா ரொம்ப ஆர்வக்கோளாறில் நிறையா காய் யூஸ் பண்ணி நான் அதை பண்ணிட்டேன். அவனுக்கிட்ட நம்ம ஒரு 1/4 ஸ்பூன் கொடுத்தாவே போதுமான அளவு இருந்துச்சு, நிறையா இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த செகண்ட் லாக்டவுன் வரும்போது எல்லாரும் அதுக்கு முன்னாடி எல்லாம் குழந்தைய பார்க்க வந்தாங்க. சரி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சப்ப இந்த காய் இருக்குது, இது வந்து எல்லாருமே நல்லா இருக்குன்னு சொன்னாங்க, நீங்கள் வேணால் வாங்கி யூஸ் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குலாம் ஷேர் பண்ண ஆரம்பித்தேன், ஒவ்வொருத்தருக்கும் ஜிப்லாக் கவரில் போட்டு. அப்போ ஒவ்வொருத்தரும் நல்ல ஃபீட்பேக் சொன்னாங்க. ஒருத்தர் வந்து என் பையன் மோஷனே போக மாட்டான், அவன் நல்லா மோஷன் போனான்னாங்க. ஒருத்தவங்க வந்து அடிக்கடி காய்ச்சல் அந்த மாதிரிலாம் வந்துட்டு இருந்துச்சு, இப்போ வந்து அந்த மாதிரி எதுவும் இல்லை, என்ன கலந்து தர அப்படின்னு கேட்டாங்க. எனக்கு ஒரு சிரிப்பாக தான் இருந்துச்சு. ஏன்னா நமக்கு தெரிஞ்ச வரையிலும் நேந்திரம் அப்படின்னா நேந்திரம் சிப்ஸ் மட்டும்தான் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் இது வந்து இந்த காயில் இவ்வளோ ஒரு பெனிஃபிட்டா அப்படின்னு அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிய வந்துச்சு. சரி நம்ம வந்து இதை பற்றி படிப்போமே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க ஆரம்பித்தேன். அப்போ அதில் வாங்கிட்டு போன என் ஃப்ரெண்டோட ஒய்ஃப் தான், அக்கா நீங்கள் ஏன் இதை எல்லாத்துக்கும் சும்மா பண்ணி தரீங்க, ஏன் பிஸ்னஸாக பண்ணக்கூடாது அப்படின்னாங்க. இல்லைம்மா நான் சென்னையில் இருக்கேன், எப்படி பண்ண முடியும், நான் ப்ரொடக்ஷன் பார்த்துக்கிறேன், நீங்கள் மார்க்கெட்டிங் பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணோம். அந்த ட்ராவல் ஒரு 1 இயர் போச்சு. அதுக்கப்புறம் எங்கள் 2 பேர்த்துக்குள்ளே கரெக்டான அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை. ஸோ நம்ம வெளியே வந்தோம். வெளியே வந்துட்டு என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருந்தேன் நான். சரி நம்ம இதையவே திரும்ப பண்ணலாம், ஒரு பிஸ்னஸாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பண்ணேன். அதில் உருவானது தான் நம்மளோட நாட்சன் ஃபுட்ஸ் அப்படிங்கிற ஒரு கம்பெனி. நம்ம கம்பெனி பேர் நாட்சன் ஃபுட்ஸ் அப்படின்னு சொல்லி சொன்னேன். பார்த்தீங்கன்னா நாட்சன் அப்படிங்கிறது என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, NAT அப்படிங்கிறது எங்கள் அப்பாவோட பேர் நடராஜன், SAN அப்படிங்கிறது எங்கள் மாமனாரோட பேர் சண்முகம். 2 பேருமே என் கூட இல்லை, ஆனால் 2 பேருமே என்னோட வளர்ச்சிக்கு வந்து ரொம்பவே வளர்ச்சியாக இருக்கணும், அதாவது நான் வளரல வந்து ரொம்ப ஹாப்பி அடைகிற ஒரு மக்கள். அதனால அவங்கள வச்சு ஏதாவது ஒன்று பண்ணணும்னு எனக்கு தோணிகிட்டே இருந்தது. அதனால அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணது தான் NAT SAN நாட்சன் ஃபுட்ஸ் அப்படிங்கிறது. அதில் ஒரு பிராண்ட் ஊங்கு. இந்த பிராண்ட் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணிட்டோம், ஏதாவது ஒரு பிராண்ட் வைக்கணும். அதுக்காக நிறைய படிக்க ஆரம்பித்தோம். நிறைய படித்தேன், ஒவ்வொரு தொழிலதிபர் பற்றி படித்தேன். அப்போ தான் ஓகே கம்பெனி ஒன்று பிராண்ட் ஒன்றுன்னு தனியாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தேன். சரி பிராண்ட் என்ன பேர் வைக்கிறது அப்படின்னு நாங்களும் தமிழில் வைக்கணும் அப்படின்னு நிறைய யோசிச்சு பார்த்தேன். ஒவ்வொன்றா பேர் வந்துச்சு. அப்போ என்னோட சிஸ்டர்லாவோட ஹஸ்பண்ட் தான் உங்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதை அனுப்பிச்சி வச்சாங்க. உங்கு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா குழந்தைங்க ஸ்டார்ட் பண்ணும்போதே இங்கு அப்படின்னு தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க, இங்கும்பாங்க. நம்ம எல்லாருமே கேட்போம் உங்கு குடிக்கிறியான்னு. அதாவது ஃபஸ்ட்டு குழந்தைகளோட மழலை மொழி தான் அந்த இங்கு அப்படிங்கிறது. அதே மாதிரி ஃபஸ்ட்டு உணவையும் நம்ம ஊங்கு அப்படிங்கிறதா சொல்லுவோம். அதை வச்சு ஊங்கு அப்படிங்கிறத ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிராண்ட் வந்து ஊங்கு அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணோம். ஃபஸ்ட்டு தமிழில் வச்சுருந்தோம்.
சரி தமிழில் வச்சோம்னா தமிழ்நாடு மட்டும்தானே இந்த கம்பெனி போகும், ஏன் நம்ம இதை இங்கிலீஷில் மாற்றக்கூடாதுன்னு பிளான் பண்ணோம். என்னோட ஹஸ்பண்டோட ஹெல்ப்பில் அதோட பிராண்டை வந்து உருவாக்கணும், ஊங்க் அப்படின்னு சொல்லிட்டு, ஓஓஎன்ஜி ஊங்கு அப்படின்னு சொல்லிட்டு பிராண்ட் நேம் கிரியேட் பண்ணோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னோட கஸ்டமர்ஸ், அதாவது பழைய கஸ்டமர்ஸ் எல்லாருமே நிறைய பேர் எனக்கு இது பவுடர் வேணும்னு கண்டினியூஸாக கேட்க ஆரம்பித்தாங்க. நான் இதை ஸ்டார்ட் பண்ணதையுமே எனக்குள்ளே என்ன அப்படின்னா, நம்ம இதை வந்து சும்மா கொடுக்கக்கூடாது, இதை வந்து ப்ராப்பரான முறையில் தான் கொடுக்கணும் பவுடரை அப்படின்ட்டு. அப்போ உடனே கம்பெனி ஸ்டார்ட் பண்ண உடனே வந்து நான் ரெஜிஸ்டர் பண்ணேன், எம்எஸ்எம்இ பண்ணேன், உதய ஆதார் வாங்கினேன், எஃப்எஸ்ஐ போட்டோம் நாங்கள். அதுக்கப்புறம் ஜிஎஸ்டியும் நான் ரெடி பண்ணிட்டு தான் என்னோடய ஃபஸ்ட்டு ப்ராடக்டே வந்து வெளியே போச்சு. என்னோடய ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் வித் ஜிஎஸ்டியோட தான் நான் கொடுத்தேன். இப்போ இன்றைக்கி வரையிலும் ஒரு சின்ன இது கொடுத்ததுனா கூட ஒரு பில்லோட தான் கொடுப்பேன் நான். இது வந்து நான் கம்பெனி இப்போ பண்ணதாச்சு. ஏன் நான் வந்து நேந்திரம் அந்த இது யூஸ் பண்ணேன், ஏன் நேந்திரம் காயை வச்சு தான் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இதுக்கு வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேந்திரம் காயில் அவ்வளோ பெனிஃபிட் இருக்குது. அது வந்து எனக்கு வந்து அப்போ வரையிலும் தெரியல. எல்லாரும் வந்து இந்த மாதிரி இது நல்லா இருக்குன்னு சொல்லும்போது, என்னடா நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க, என்னதான் இருக்குது, மோஷன் போகலாதவங்க மோஷன் போகுதுங்கிறாங்க, பையனுக்கு அடிக்கடி சளி காய்ச்சல் வந்தவங்க சளி காய்ச்சல் வரதில்லைன்னு சொன்னாங்க, தென் சாப்பிடாத பையன் வந்து நல்லா சாப்பிட்றான்னு சொன்னாங்க. இதெல்லாம் வந்து திரும்ப வந்துச்சு. இது எதனால அப்படின்னு சொல்லி பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய படிக்க ஆரம்பித்தேன். நிறைய ரிசர்ச்சும் பார்த்தேன், நிறைய பேப்பர்ஸ் வந்து பார்த்தேன். அப்போ தான் தெரிஞ்சிச்சு, அந்த நேந்திரம் காயில் வந்து ப்ரீபயாட்டிக் ஃபைபர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபைபர் இருக்குது. அந்த ஃபைபர் வந்து நம்ம குடலில் இருக்கிற அழுக்கையெல்லாம் வெளிக்கொண்டு வந்து நல்லா பசியை தூண்டுது, சாப்பிட வைக்குதுன்னு. அப்போ நல்லா சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா, இது சாப்பிட்டா உடம்பு குண்டாயிருவாங்கன்னு சொல்லுவாங்க. சொல்கிறதே பார்த்தீங்கன்னா, நேந்திரம் காய்னாவே வெயிட் கெயின் அப்படிங்கிறது தான் எல்லாருமே சொல்லுவாங்க. வெயிட் கெயின் எதனால அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, குடலில் இருக்கிறத எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி அந்த சத்து, நம்ம சாப்பிடக்கூடிய சத்தை வந்து விட்டமின்ஸையும் சத்தையும் வந்து பாடி அப்சர்வ் பண்ணுறதுக்கு அதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுது. அதனால தான் வந்து அந்த எதிர்ப்பு சக்தியும் கூட, இதில் விட்டமின் சி இருக்குது, இதெல்லாம் இருக்கிறதுனால குழந்தைங்க எதிர்ப்பு சக்தியும் உருவாகுது அப்படிங்கிறத தெரிய ஆரம்பிச்சுது. அதுக்கப்புறம் நம்ம இதை பண்ணுறதை வந்து ப்ராப்பராக பண்ணணும். அதாவது குழந்தைக்கு வந்து தாய்ப்பாலுங்கிறது எப்படி பார்த்து கொடுப்போமோ அதே மாதிரி தான் நம்மளோட ப்ராடக்டையும் நம்ம வந்து ப்ராப்பராக கொடுக்கணும்னு சொல்லிட்டு, ஆர்கானிக்காக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஆர்கானிக் காயாக இருக்கணும் அப்படின்னு பார்த்து, மருந்தடிக்காமல் யாரெல்லாம் பண்ணுறாங்கன்னு நிறைய ஃபார்மர்ஸ், அதில் வந்து நிறையா நான் ஒரு குரூப் கூட எல்லாம் ஜாயின் பண்ணேன். கிளப் ஹவுஸுங்கிற ஒரு இதில் போயிட்டு நிறைய குரூப்பில் அதில் வந்து நிறைய ஃபார்மர்ஸை வந்து ரீச் பண்ணேன். ஒரு ஃபார்மர்கிட்ட இன்னொரு ஃபார்மர், இன்னைக்கு வரையிலும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 400 ஃபார்மர்கிட்ட பேசியிருப்பேன். அதுலேருந்து ஒரு 4 ஃபார்மர்கிட்ட இருந்து தான் நான் இப்போதைக்கு காய் வாங்க முடியுது. அவங்க மட்டும் தான் மருந்தடிக்காமல், அதாவது சொல்லுவாங்க மருந்தடிக்காத காயும்பாங்க, ஆனால் இல்லைம்மா கீழே புல் போகிறதுக்கு மட்டும் மருந்தடிச்சேம்பாங்க, இல்லைனா நான் உரம் கொடுத்தேன் அப்படிம்பாங்க. ஏதாவது ஒரு ரீசன், ஏன்னா அவங்களாலையும் அதை கொண்டு வர முடியல. இல்லைனா என்னம்பாங்க, நீங்கள் இது அப்படியே விட்டுட்டோம்னா இடையில புழு பிடிச்சிரும் அப்படிம்பாங்க. இது எல்லாத்தையும் தாண்டி எனக்கு ஒரு 4 ஃபார்மர் கிடைச்சாங்க. இப்போ நீங்கள் எப்படி தாய்ப்பாலை வந்து யோசிக்காமல் கொடுக்கலாமோ அதே மாதிரி நம்மளோட ஊங்கு பிராண்டையும் வந்து யோசிக்காமல் கொடுக்கலாம். அதுக்காக வந்து ரொம்ப மெனக்கெட்டேன். என் பொண்ணு கூட சொல்லுவா, அம்மா நீங்கள் வந்து ஃபோன் பேச ஆரம்பிச்சிங்கன்னா எங்களை கூட கண்டுக்கிறதில்ல. நான் என் பையனுக்கு வந்து நிறைய ஆக்டிவிட்டீஸ் அந்த மாதிரிலாம் பண்ண ஆரம்பித்தேன். இடையில அது அப்படியே கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆச்சு. ஏன் அப்படின்னா, நான் என்னோடய பிஸ்னஸ்க்கு கான்சன்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். என் குழந்தைய எப்படி வளர்த்தனோ அந்த மாதிரி என் பிஸ்னஸையும் ஒரு குழந்தையாக இது பண்ணி அதை வளர்க்க ஆரம்பிச்சும் போது எனக்கு ஃபேமிலியில் ஒரு நிறைய ப்ராப்ளங்கள்லாம் வர ஆரம்பிச்சுது. நீ இந்த பொருளை வந்து எடுத்துகிட்டு போய், ஏன்னா என் ஹஸ்பண்ட் வந்து சாஃப்ட்வேர் வச்சுருக்காரு, சாஃப்ட்வேர் கம்பெனி இருக்குது, அதுலேருந்து வருமானம் வரும்போது இந்த மாதிரி ஒரு சின்ன பொருள் எடுத்துகிட்டு போய் விற்கணுமா, இது இப்போ உனக்கு தேவைதானா, அந்த மாதிரியான ஒரு கொஷின்ஸ் எல்லாம் எனக்கு வர ஆரம்பிச்சுது. அதுக்கப்புறம் இது என்ன பண்ணலாம் அப்படின்னு உட்காந்து யோசிக்கும் போது என் ஹஸ்பண்ட் சொன்னார், நீ வந்து எல்லாத்தையும் பேலன்ஸ்டாக பண்ணணுமா அப்படின்ட்டு. ஸோ அதுக்கான என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசித்தேன். அப்போ எனக்கு ஒரு ஜிஎஸ்ஜின்னு சொல்லிட்டு ஒரு ஞான சஞ்சீவன குருகுலம், அவங்களோட சப்போர்ட் கிடைச்சிது. அவங்க வந்து எப்படி நமக்கு காலையில் நான் நேரமாக எந்திரிச்சிருவேன், ஒரு தியானம் பண்ணுறதாகட்டும், நான் அந்த டைமுக்கு எல்லா விஷயமும் பண்ணுறதாகட்டும், என்னோடய பாடியை பார்த்துக்கிறதாகட்டும், அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமா நான் செய்ய ஆரம்பித்தேன். செய்ய ஆரம்பித்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, என் குழந்தையும் நல்லா பார்த்துக்க முடிஞ்சது. என் பொண்ணு வந்து 12th ஸ்டாண்டர்டு, பையன் 4 இயர்ஸு. என் பொண்ணையும் நல்லா படிக்கிறதுக்கு அவளுக்கு கூட இருந்து உறுதுணையாக பண்ணவும் முடிஞ்சுது. அதே மாதிரி என் பிஸ்னஸையும் வந்து க்ரோ பண்ண முடிஞ்சுது. நான் இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய ஸ்ட்ரகிள். காய் கிடச்சிது, ஆனால் அதை வந்து என்னால் சேல் பண்ண முடியல. எப்படி சேல் பண்ணுறது
அப்படின்னு பார்க்குறப்ப நிறையா குரூப்பில் போனேன். அதில் நிறையா பேச ஆரம்பித்தேன். அவங்க நிறையா எனக்கு வந்து லீட்ஸ் எல்லாம் கொடுக்க ஆரம்பித்தாங்க. தென் நான் எப்படி பிஸ்னஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு முறையை வந்து கற்றுக்கிட்டேன். இப்போ இருக்கிற எல்லாரோட லேடிஸ்க்குமே பார்த்தீங்கன்னா, ஒரு பொருளை வச்சுட்டு ப்ராடக்ட்டை ஈஸியாக நம்ம ரெடி பண்ணிடுறோம். ஆனால் அது எப்படி முறையாக சேல் பண்ணுறது அப்படின்னு தெரியாதனாலேயே நம்ம வந்து மறுபடியும் பின்தங்கி போயிடுறோமோ அப்படிங்கிறது இருக்குது. எனக்கு என்னோடய ஹஸ்பண்டோட சப்போர்ட்னாலையும் அவர் அப்பப்போ சொல்லிகிட்டே இருப்பார், நீ இந்த மாதிரி பண்ணணும், இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்ட்டு. எனக்கு ப்ராடக்ட் ரெடி பண்ணுறதுக்கு எங்கள் அம்மாவும் எனக்கு கூட இருந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா, நான் எங்கேயாவது போகும்போதோ இல்லை எனக்கு உடம்பு சரியில்லைனாவோ என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நீ இந்த பிஸ்னஸ் வந்தனால தான் உனக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு அப்படிம்பாங்க. இல்லைனா ஒரு குழந்தைக்கு உடம்பு சரியில்லைனாலும் நீ பிஸ்னஸை பார்த்துட்டு குழந்தைய பார்க்காம விட்டுட்ட அப்படிம்பாங்க. பொண்ணு நல்லா மார்க் வாங்கலை அப்படிங்கும்போதும் பார்த்தீங்கன்னா, நீ பிஸ்னஸை பார்த்துட்டு பொண்ணை பார்க்காம விட்டுட்ட அப்படிம்பாங்க. இந்த மாதிரி எல்லாத்துக்குமே இந்த பிஸ்னஸ் மட்டுமே தான் ஒரு இதாக இருந்துச்சு. அப்போ நம்ம பிஸ்னஸ் விட்டுட்டா எல்லாமே சரியாயிருமா அப்படின்னு ஒரு கேள்வி வரும்போது தான் எங்கள் வீட்டுக்காரரோட உட்காந்து பேசும்போது அவர் சொன்னார், பிஸ்னஸை விடுறது வந்து புத்திசாலித்தனம் கிடையாது, ஆனால் பிஸ்னஸையும் பார்த்துட்டு நீ எப்படி பண்ணணும் அப்படின்ட்டு. என்னோடய ஜேர்னி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3:50க்கெல்லாம் ஸ்டார்ட் ஆயிரும். 3:50 காலையில் எழுந்துச்சுன்னா நான் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு என்னோடய மெடிடேஷன் தென் எனக்கு பண்ண எக்ஸசைஸ் இதெல்லாம் பண்ணிவிட்டு அன்றைக்கான என்ன பண்ணணும் அப்படின்னு பார்க்க ஆரம்பித்தேன். அந்த அன்னைக்கு என்னென்னலாம் செய்யணும், எப்படி நம்ம பசங்களோட எப்படி ஸ்பெண்ட் பண்ணணும், என் ஹஸ்பண்டுக்கு என்ன பண்ணணும் அப்படின்ட்டு. இப்போ 4th இயரில் நம்ம ரன் பண்ணிகிட்ருக்கோம் நம்மளோட பிராண்டை. ரொம்ப சூப்பராக போயிட்டுருக்கு. அதாவது ஃபஸ்ட் இயரில் ஸ்டார்ட் பண்ணும்போது 20,000 தான் என்னோட அந்த இயரோட டர்ன் ஓவராக இருந்துச்சு. அதுக்கடுத்த வருஷத்தில் ஒரு 50,000 வந்துச்சு. அதுக்கப்புறம் 2 lakhs வந்துச்சு. இந்த வருஷம் லாஸ்ட் இயர் பார்த்திங்கன்னா 5 lakh நம்ம டச் பண்ணியிருக்கோம். ஸோ அதுவே எனக்கு ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டாக இருந்துச்சு. சரி இதையும் பண்ணிகிட்டு இருக்கும்போது என் ஹஸ்பண்டோட பிஸ்னஸ் அவரும் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆன மாதிரி இருந்துச்சு அவரோட அட்மினிஸ்ட்ரேஷனில். ஸோ அவரோட கம்பெனிக்கும் நான் போக ஆரம்பிச்சிட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா காலையில் எழுந்திரிச்சு பசங்களை அனுப்பிவிட்டு அந்த கம்பெனிக்கும் போயிட்டு அங்கேயும் நான் வந்து அட்மின் வந்து எடுத்து பண்ணிகிட்ருக்கேன். வீக்லி 1 day வந்து இதுக்காக ஒதுக்கிடுவேன் நான். வெட்னஸ்டே அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா என்னோடய நட்ஸ் அண்ட் ஃபுட்ஸுக்காக ஒதுக்குவேன். ஒர்க் ஃப்ரம் ஹோம் போட்டுக்குவேன். பசங்களுக்கு என்ன இது பண்ணுமோ பண்ணுவேன். அந்தன்னைக்கு நான் அரைக்கிறதோ இல்லை அந்தன்னைக்கு பேக்கெட் பண்ணிடுறது அது எல்லாமே பண்ணிகிட்ருக்கேன். இப்போ எல்லாமே பண்ணிகிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு ஸ்ட்ரகிள் எனக்கு என்ன அப்படின்னா, ப்ரொடக்ஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் மார்க்கெட்டிங் பண்ணிட்டேன். நிறைய பேர் இப்போ வந்து கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. பட் ப்ரொடக்ஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் வந்து ஸ்ட்ரகிள் ஆனேன். அது எப்படி பண்ணலாம் அப்படின்ட்டு. அப்போது எனக்கு வந்து கூட வந்து அக்ரிசக்தி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து என் கூட வந்து சப்போர்ட் பண்ணி நின்னாங்க. அவங்க வந்து அப்படிங்கிற ஒரு குரூப் மூலிமா தான் அவங்கள எனக்கு தெரிய வந்துச்சு. ஸோ அவங்க வந்து என்னென்னா, நான் ப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்கு என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. இப்போ வந்து என் பொண்ணு 12th முடிச்சிட்டாங்க. ஸோ அவங்களும் வந்து என்னோடய பிஸ்னஸ்க்கு வந்து ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என் பையனும் 5 years ஆயிடுச்சு, யூகேஜி போகிறாரு. ஸோ எல்லாத்தையும் பார்த்துட்டு என்னால் இதையும் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு இதுக்கு வந்தோம். அப்போது ப்ரொடக்ஷன் அப்படிங்கும்போது என்ன பண்ணலாம் அப்படின்னு மந்த்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் வந்து நான் ஈரோடு போயிட்டு ஈரோட்டில் தான் ப்ரொடக்ஷனு சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் வந்து நான் சென்னையில் இருக்கேன். ஸோ சென்னையிலேருந்து தான் பண்ணிகிட்டு இருந்தேன். 3 days 4 days நம்ம அங்கே போய் பண்ணுறது எனக்கு வந்து ஒரு பெரிய சேலஞ்சாக இருக்குது. ஏன்னா நான் இல்லை அப்படின்னா நான் நினைக்கிற அந்த குவாலிட்டியோ இல்லை ஹைஜீனிக்கோ இல்லாமல் மாதிரி இருந்துச்சு. அப்போ வந்து நான் ஒருத்தர் கூட கொலாபரேட் பண்ணி அவங்களோட இதில் வந்துட்டு நாங்கள் வந்து இப்போ வந்து ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து நான் என்னோடய ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா குழந்தைங்க 6 monthsலேருந்து பெரியவங்க வரையில் எல்லாருமே எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பேன். நிறைய குழந்தைங்கள் எடுத்துகிட்டு ஒவ்வொருத்தரும் வந்து நம்மக்கிட்ட ஃபோன் பண்ணி இந்த மாதிரி உங்கள் ப்ராடக்ட் கொடுத்தேன், என் குழந்தை வந்து இப்போ நல்லா சாப்பிட்றான், மோஷன் வந்து கிட்டத்தட்ட 4 நாளாக போகலைங்க, இப்போ போகிறாங்க்கா அப்படின்னு சொல்லும்போது எனக்கு அப்படியே அவ்வளோ ஒரு பெருமையாக இருக்கும். ஒரு கடைக்கு போயிட்டு ஒரு நகை வாங்கி போட்டோம்னா எவ்வளோ ஒரு சந்தோஷப்படுவோமோ லேடிஸ், அதை விட வந்து ஒரு மடங்கு பெருசான சந்தோஷம். என் குழந்தை ஒரு க்ரோ ஆகும்போது என்ன ஒரு சந்தோஷம் இருக்குமோ அதே சந்தோஷம் இந்த வந்து ஒவ்வொரு இடத்துலையும் வந்து ஒரு சின்ன சின்ன க்ரோவை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு புது ப்ராடக்ட் கூட லான்ச் பண்ணோம். அது பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஓல்டேஜுக்காக நாங்கள் பண்ண ஆரம்பித்தோம். குழந்தைங்களே அப்படின்னு ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அந்த டைமில் தான் திடீர்னு ஒருத்தர் கேட்டார், நீங்கள் ஏன் வந்து வயசானவங்க பெட்ரிட்னாக இருக்கிறவங்களுக்கு ஏன் நீங்கள் எதுவுமே பண்ணுறதில்ல, அவங்களுக்கு வந்து ஃபுட்டு கொடுக்க முடியாமல் கஞ்சி முழுங்க முடியாமல் கஷ்டப்படுறாங்கல்ல, உங்கள் ப்ராடக்ட் வந்து யூஸ் ஆகும்ல அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் நிறைய இப்போ வந்து அதோட ரிசர்ச் போயிட்டுருக்கு. நம்ம ப்ரீ லான்ச் பண்ணியிருக்கோம். அதாவது பெட்ரிட்னாக இருக்கிறவங்க வயசானவங்க அவங்களுக்காகவும் வந்து இந்த ப்ராடக்டை வந்து ஒரு சூப்பு வடிவத்தில் ஒரு ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணி எப்படி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆட் பண்ணியிருக்கோம். அதுவும் எடுத்துகிட்டு எல்லாருமே வந்து ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் இதை எப்படி எடுத்துகிட்டு போகிறதுனே தெரியல அப்படின்ட்டு இருந்தேன். நான் என்னோடய விஷயத்தை வந்து கரெக்ட் பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம்
அதுவாக என்னோடய பிஸ்னஸ் வளர்ந்துட்டு வர்றதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போ வந்து அடுத்தது நம்ம வந்து பேக்கிங் பார்க்கணும், பேக்கெட் மாற்றணும், இதை வந்து இன்னும் எப்படிலாம் ஈஸியாக எடுத்துகிட்டு போகலாம், அந்த மாதிரியான யோசனைகள் வந்து நிறையா வர ஆரம்பிச்சிருக்கு. என்னை சுற்றி பெரிய ஒரு நெட்வொர்க்கே இருக்கிற மாதிரி. அதாவது நான் பண்ணல அப்படின்னாலும் அவங்க வந்து என் கூட இருந்து இதை செய்யுங்க, இதை பண்ணலாமே, அதை பண்ணலாமே, இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் வந்து இல்லையே, இது ஒரு புது விஷயமா இருக்குது, இதை ஏன் நீங்கள் இப்படி எடுத்துகிட்டு போகக்கூடாது, அந்த மாதிரி வந்து ஒவ்வொருத்தரும் கேட்கும்போது இவ்வளோ சப்போர்ட் வந்து நம்ம உலகத்தில் நமக்கு இருக்கா, அதாவது லேடிஸ்க்கு சப்போர்ட் இல்லைன்னு நினச்சிட்டு இருந்தேன்னா இன்னைக்கு வந்து இவ்வளோ சப்போர்ட் இருக்கா அப்படின்னு சொல்லி அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருந்துச்சு. அதாவது நான் சொல்லியிருக்கேன் ஃபஸ்ட்டு ஒரு இன்டர்வியூவில் வந்து நான் சொன்னேன், கோயம்புத்தூரில் கொடிஷியாவில் எனக்கு வந்து யாரோட சப்போர்ட்டும் இல்லை, என்னோடய ஃபேமிலி வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணல, நான் என் பொண்ணை அங்கே விட்டுட்டு வந்தேன் அப்படின்லாம் சொன்னேன். நான் இன்றைக்கி வந்து என்னோடய ஃபேமிலி வந்து எனக்கு கூட இருந்து அவ்வளோ சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னு. ஏன்னா நம்ம பொண்ணுங்க வந்து செய்கிறத வந்து பாதியில் அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு போயிடுறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட் இருக்குது. அது ஸ்டாப் பண்ணிட்டு போகிறனால தான் அவங்களுக்கு எல்லாத்துக்குமே, நானே அதே தான் என் ஹஸ்பண்ட் சொல்லுவார், நீ வந்து ஏதோ ஒரு கிளாஸ் எது அட்டன் பண்ணாலும் இது ஒரு 10 நாள் செய்வேன், 20 நாள் செய்வேன், இல்லை 2 மாதம் 3 மாதம் செய்வேன், அதுக்கப்புறம் கன்டினியூ பண்ண மாட்டேன் அப்படின்ட்டு. இப்போ நான் 4 வருஷம் இதை வந்து நல்லா எடுத்துகிட்டு போகும்போது பார்த்திங்கன்னா அவருக்கே ஒரு ஆச்சரியம், ஓகே நம்ம ஒய்ஃப்னாலேயும் இதை வந்து இவ்வளோ சூப்பராக பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு. அதனால அவங்களும் சேர்த்து நமக்கு சப்போர்ட் பண்ணும்போது இன்னும் ஒரு பெரிய பலம் இருக்குது. நம்ம ஃபேமிலி தான் ஒரு பலம் அப்படிங்கிறத வந்து உணர்வுபூர்வமாக என்னால் சொல்ல முடியும். எல்லா லேடிஸ் ஃபஸ்ட்டு சொல்லுவேன் நான், எனக்கு யாரோட சப்போர்ட்டும் இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தேன்னா இன்றைக்கி வந்து எனக்கு பின்னாடி வந்து என் பொண்ணு இருக்காங்க, என் அம்மா இருக்காங்க, என் ஹஸ்பண்ட் இருக்காங்கன்னு சொல்லும்போது அவ்வளோ ஒரு போல்டாக இருக்குது. என்னை சுற்றி இவ்வளோ பேர் இருக்காங்க, நம்மளால் இன்னும் பெருசாக சாதிக்க முடியும் அப்படின்னு இருக்கு. நான் வந்து எல்லாத்துட்டையுமே சொல்லுவேன், இன்னும் இதை எப்படி எடுத்துகிட்டு போகிறது அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணுங்களாம் கேட்டுகிட்டே இருப்பாங்க, அக்கா நீங்கள் இதை எல்லாமே பண்ணிகிட்ருக்கீங்கல்ல, நீங்கள் இதை ஏன் இன்ஸ்டாலேயோ இல்லை ஃபேஸ்புக்லேயோ வந்துட்டு உங்களோட ஸ்டோரியை நீங்கள் எப்படி பண்ணுறீங்க, என்ன செய்கிறீங்க, என்ன மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டே இருப்பாங்க. நம்மளது பார்த்திங்கன்னா ஊங்க் அப்படிங்கிற பிராண்டில் கிட்டத்தட்ட நம்மகிட்ட வந்து 4 ப்ராடக்ட் வச்சுருக்கோம். அதில் வந்து ஒன்று வந்து நேந்திரம், பிளெயின் நேந்திரம், நேந்திரம் பாதாம், தென் நேந்திரம் ராகி, இன்னொன்று வந்து ப்ரோட்டீன் ரிச் இன்ஸ்டன்ட் ஹெல்த் மிக்ஸ் வச்சுருக்கோம். இப்போ புதுசாக ஸ்டார்ட் பண்ணது நேந்திரம் கோல்டு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இந்த பிளெயின் நேந்திரம் யாருக்கெல்லாம் கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 மாத குழந்தையிலேருந்து பெரியவங்க வரையிலும் எல்லாருமே எடுத்துக்கலாம். ஆனால் நான் 1 இயர் குழந்தைங்களுக்கு வரையிலும் இதை வந்து கொடுக்க சொல்லுவேன். இதில் சுகரோ இல்லை சால்ட்டோ எதுவுமே ஆட் பண்ண வேணாம், இது ஒரு பிளெண்டாக தான் இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம வந்து கூழ் மாதிரி காய்ச்சி நீங்கள் வந்து உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். அடுத்தது பாதாம் நேந்திரம் இருக்குது. இது வந்து 1 வயசு மேலே இருக்கிற எல்லா குழந்தைங்களுக்குமே கொடுக்கலாம். இது வந்து நீங்கள் ஹெல்த் ட்ரிங்காக கொடுக்கலாம். இது வந்து நிறையா ரெசிபி நீங்கள் பண்ணலாம். அதாவது ஒரு ஐஸ்கிரீம் மாதிரி ஒரு டார்க்காக நல்லா காய்ச்சிட்டு அதை ஃப்ரிட்ஜில் வச்சு ஐஸ்கிரீம் மாதிரி கொடுக்கலாம். இது கொடுக்கறனால பசங்களுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்னன்னைக்கு அவங்களுக்கு தேவையான விட்டமின் சி வந்து பாடி கிடைக்கும், ஃபைபர் கிடைக்கும். நம்ம ஏன்னா இப்போ குழந்தைங்களுக்கு ஃபைபர் அப்படிங்கிற ஒரு பொருளே வந்து நம்ம கொடுக்கறதே இல்லை. பார்த்து நம்ம வந்து கொடுக்குறோம். ஆனால் விட்டமின்ஸு மினரல்ஸு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பார்த்து கொடுக்கறதில்ல. இப்போ ப்ரோட்டீன் அப்படிங்கிற ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா நம்ம பாடிக்கு வந்து குழந்தை வந்து 1 கிலோவில் இருக்காங்க அப்படின்னா அட்லீஸ்ட் அவங்க வந்து 1.5 கிராம் வந்து ப்ரோட்டீன் எடுத்துக்கணும். ஒரு 10 கிலோவில் இருக்கிற குழந்தைங்க 15 கிராம் ப்ரோட்டீன் வந்து கண்டிப்பாக எடுத்தே ஆகணும். அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம எடுக்காததுனால தான் வந்து அந்த குழந்தைங்களுக்கு வந்து அந்த டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது வந்து கம்மியாகுதுக்கு. குழந்தைங்க வந்து ரொம்ப ஹைப்பர் ஆக்டிவாக இருக்காங்க, தென் குழந்தைங்கனால கொஞ்ச நேரத்தில் உட்கார முடியல, டயர்ட் ஆயிடுறாங்க அப்படிங்கிறோம். ஆனால் அதுக்காக நம்ம வந்து பார்த்து ஒரு விஷயத்தையும் நம்ம செய்ய தவறிறோமோ அப்படிங்கிற ஒரு தாட்டும் எனக்கு இருக்கு. அந்த மாதிரி ஒரு நிலை வந்தது தான் ப்ரோட்டீன் ரிச் இன்ஸ்டன்ட் ஹெல்த் மிக்ஸ்ன்ட்டு. அதில் பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீன் ரிச்சாக இருக்கிற நட்ஸ் அண்ட் கிரைன்ஸ் யூஸ் பண்ணி நம்ம ப்ராடக்ட் பண்ணிகிட்ருக்கோம். இதுவும் வந்து இன்ஸ்டண்ட்டாக ஆற்றி, இப்போ ஒரு ட்ராவலில் போகிறாங்க, ஒரு குழந்தைக்கு வந்து ஒரு பால் அந்த டைமில் கொடுக்க முடியாது அப்படிங்கிறவங்க நம்ம ப்ராடக்டை ஜஸ்ட்டு ஹாட் வாட்டர்லேயே வந்து ஆற்றி குழந்தைக்கு கொடுக்கலாம். அந்த மாதிரியான விஷயங்களும் செஞ்சிட்ருக்கோம். இந்த நேந்திரம் கோல்டு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா வயசானவங்களுக்காக நம்ம ஸ்டார்ட் பண்ணது. வயசானவங்க வந்து முழுங்க முடியாமல், அதாவது பெட்ரிட்னாக இருக்கிறவங்க வந்து முழுங்க முடியாமல் இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து என்ன மாதிரியான ஃபுட், இப்போ அரிசி கஞ்சி கொடுத்தா கூட அவங்களால அது முழுங்க முடியாது, அப்படியே திரும்ப வரும். ஆனால் இந்த கூழ் பார்த்திங்கன்னா ஈஸியாக அவங்க வந்து முழுங்குற மாதிரியான விஷயமும் இருக்கும். தென் அதில் ஃபைபர் கண்டென்ட்டும் இருக்கிறனால அவங்களுக்கு வந்து மோஷனும் நல்லா பாஸ் ஆகிறதுக்கும் சரி, ஏன்னா படுத்த படுக்கையாக இருக்காங்க, மோஷன் போகிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க, அதுக்கும் வந்து இது ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. தென் அவங்க பாடிக்கு வந்து அவ்வளோ ஒரு சுறுசுறுப்பு உருவாக்குது
அப்படிங்கிறதையும் வந்து சொல்கிறாங்க. இது இனிமேல்லாம் இந்த ப்ராடக்ட் வந்து வெளியே மார்க்கெட்டில் கொண்டு வர போகிறோம், இப்போ ரிசர்ச்சில் போயிட்டுருக்கு. இந்த மாதிரி நம்ம ப்ராடக்ட் வந்து இவ்வளோ பண்ணிகிட்ருக்கோம். இன்னும் அடுத்தது இதை எப்படி டெவலப் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா, இதை வந்து நம்ம வந்து ஒரு பேக்கெட் வடிவில் கொண்டுட்டு வரணும். ஷாஷோ பேக்கெட் வடிவில், அதாவது ஒருத்தர் ட்ராவல் பண்ணுறாங்கன்னா ஒரு பேக்கெட் எப்படி எடுத்துகிட்டு போய் அப்படியே கலந்து குடிக்கிற மாதிரி பண்ணணும். அந்த மாதிரியான ஒரு விஷயங்களும் பண்ணுறோம். நம்ம ப்ராடக்ட் எல்லாமே பார்த்திங்கன்னா மருந்தடிக்காத ஒரு நேந்திரம் காய் வாங்கி மட்டும்தான் பண்ணுறோம். எல்லாரும் என்கிட்ட கேட்பாங்க, ஏன்க்கா நேந்திரம் காய் மட்டுமே ஸ்பெசிஃபிக்காக பண்ணுறீங்க, இவ்வளோ பனானா இருக்குது, ஏன் இதில் பண்ணக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தையும் நம்மளோட கஸ்டமர்ஸ் வந்து கேட்பாங்க. அப்போ அவங்க எல்லாத்துக்குமே நான் சொல்லுவேன், ஏதாவது ஒரு விஷயத்தில் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணி எடுத்துகிட்டு போனோம்னா தான் அதை வந்து ப்ராப்பராக எடுத்துகிட்டு போக முடியும் அப்படின்ட்டு. அதே மாதிரி நிறைய ஒயிட் லேபிளிங்க்கும் நம்மளோட ப்ராடக்ட்டை கேட்பாங்க. நான் ஒயிட் லேபிளிங் யாருக்கும் இது வரையிலும் கொடுக்கல, ரீட்டைலுக்கு மட்டும் தான். அதுவும் ரீட்டைல் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நிறைய லேடிஸ் வந்து நம்ம ப்ராடக்ட் வாங்கி சேல் பண்ணுறாங்க. எப்படின்னா, இப்போ ஒருத்தவங்க வந்து நான் ப்ராடக்ட் வாங்கும்போது, அக்கா இவ்வளோ காசாக இருக்கே, என்னால் வந்து இது பண்ண முடியாதே அப்படிங்கிறவங்களுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்க ஒரு 4 பேர்த்துக்கு ரெஃபர் பண்ணிங்க அப்படின்னா, அதில் வந்து அவங்களுக்கு வந்து 10%லேருந்து 20% வரையிலும் நம்ம வந்து அவங்களுக்கு கமிஷன் கொடுக்குறோம். அந்த கமிஷனில் நம்ம ப்ராடக்ட் வாங்கி யூஸ் பண்ணுற லேடிஸ் வந்து நிறைய பேர் இருக்காங்க நம்ம இதில். அந்த மாதிரியும் நாங்கள் வந்து பண்ணிகிட்ருக்கோம். லேடிஸ் வந்து நம்மளால இதை வந்து செய்ய முடியாது, பண்ண முடியாது அப்படிங்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, இது ஒரு முன்னுதாரணமாக, நான் வந்து ஒரு முன்னுதாரணமாக இருக்கிறேன் அப்படிங்கிறதையும் நான் வந்து இந்த இடத்துக்கு பெருமையாக சொல்லிக்கிறேன். இந்த ப்ராடக்ட் ஒவ்வொன்றும் டெவலப் ஆக பார்த்தீங்கன்னா, நான் மட்டுமே அந்த இடத்துக்கு டெவலப் ஆகலை, என்னை சுற்றின எல்லாமே வந்து டெவலப் ஆகிட்டுருக்கு. அதாவது என் பொண்ணு இப்போ 12th முடித்தாங்க, 12th முடித்து இப்போ சைக்காலஜி ஜாயின் பண்ணியிருக்காங்க. அது என் பையன் வந்து நல்ல ஒரு ஆக்டிவான நிறைய விஷயத்தில் ஒரு அதாவது பயங்கர மெச்சூர்டான ஒரு பையனாக இருக்கான். என் ஹஸ்பண்டுக்கும் வந்து அவங்களுக்கு என்ன தேவையான அந்த எல்லா விஷயத்தையும் செய்கிறேன். எங்கள் மாமியாருக்கு என்ன வேணுமோ அதை செஞ்சு கொடுக்குறேன், எங்கள் அம்மாவுக்கு வேணுங்கிறத செஞ்சு கொடுக்குறேன், எல்லாமே செய்ய முடியுது. இது ஒரு 10 years பேக் என்னை திரும்பி பார்த்தனா, நான் வீட்டில் சும்மா படுத்துட்டு இருந்த ஒரு பொண்ணாக தான் இருந்தேன். என் ஹஸ்பண்ட் அனுப்பிச்சி விட்டேன்னா எல்லாத்துக்கும் இருக்கிறது தான், அப்பாடா அனுப்பிச்சி விட்டோம், கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகாமே அப்படின்னு ரிலாக்ஸ் ஆகுவோம், சீரியல் பார்ப்போம், வீடியோஸ் பார்ப்போம், இந்த ரீல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அதை பார்த்துட்டு இருப்போம். அந்த மாதிரி நானும் அந்த மாதிரி இருந்தவ தான். ஆனால் இன்னைக்கு ஒரு நிமிஷம் கூட அதாவது டைம் பத்தலை அப்படிங்கிற மாதிரியும் இல்லாமல், நான் ஃப்ரீயாக இருக்கிற மாதிரியும் இல்லாமல் அவ்வளோ ஆக்டிவாக இருக்கேன் அப்படின்னு சொன்னேன்னா, அதுக்கு வந்து என்னோட பிஸ்னஸ் வந்து ஒரு பெரிய காரணமாக சொல்லுவேன். இந்த பிஸ்னஸை எல்லாருமே வந்து ஒரு ஸ்டேஜில் குறை சொல்லிகிட்டே இருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா, இந்த பிஸ்னஸ்னால எல்லாருமே வந்து என் கூட சுற்றியும் சப்போர்ட்டிவாக நிற்கிறாங்க அப்படிங்கிறது வந்து எனக்கு ரொம்ப பெருமையாகவும் இருக்குது, இதாகவும் சொல்லிக்கிறேன். அதே மாதிரி இதுக்கு வந்து எனக்கு நிறைய பேர் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு வந்து கிளப் ஹவுஸில் அப்படிங்கிற ஒரு குரூப் இருக்காங்க. அதில் வந்து மீனாக்கா, அவங்க இன்னும் நிறைய பேர் வந்து எனக்கு வந்து அவ்வளோ ஒரு சப்போர்ட்டிவாக, நிர்மலா, இந்த மாதிரி நிறைய பேர் சொல்லிகிட்டே போகலாம். அவங்களாம் வந்து நான் கஷ்டப்பட்டப்ப, அக்கா என்னால் இதை பண்ண முடியல, ஒரு மீட்டிங்க்கு வர முடியலன்னு சொன்னப்பெல்லாம், உன்னால் வர முடியலன்னா என்ன பரவாயில்ல, நிறைய லேர்னிங் பண்ணிக்கோ, இது மிஸ் பண்ண அடுத்ததில் வந்துக்கலாம், அந்த மாதிரி என்னை ஒவ்வொரு இடத்துலையும் பூஸ்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் நான் உங்கள்கிட்ட சொன்னேன், நான் ஞான சஞ்சீவன குருகுரமில் ஜாயின் பண்ணேன் அப்படின்ட்டு. அவங்க அதில் வந்து சசிகுமார் அண்ணா எனக்கு நிறையா ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அதாவது நான் ஒவ்வொரு இடத்துலையும் துவண்டு போனப்பெல்லாம் வந்துட்டு, இல்லைங்க சிஸ்டர் உங்களால் பண்ண முடியும், நீங்கள் மேலே வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு என்னை ஒவ்வொரு இடத்துலையும் பூஸ்ட் பண்ணியிருக்காங்க. நான் வெளியே வரும்போது தான் நமக்கு இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயமே தெரிய வந்துச்சு. அதே மாதிரி ப்ராடக்ட் என்னால் சேல் பண்ண முடியல அப்படிங்கும்போது அக்ரிசக்தி முரளி அவர் வந்து, மேடம் நீங்கள் ப்ராடக்ட்டை மட்டும் பண்ணுங்கள், உங்களுக்கு கொண்டுட்டு போகிறது என்னோட கையில் இருக்குது, நான் வந்து இந்த மாதிரி பண்ணுறேன். ஏன்னா அவர் வந்து விவசாயிகளுக்காக நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்ருக்காரு. அவர் வந்து நான் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி வந்து நிற்கிறாரு. அவரை சுற்றி ஒரு 4-5 பேர் வந்து உங்களுக்கு வந்து மருந்தடிக்காத காய் தானே வேணும், நாங்கள் வாங்கி கொடுக்குறோம் அப்படின்னு வந்து நிற்கிறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குது. அதாவது ஒரு பொண்ணாக தனியாக நீ இல்லாமல் நமக்கு பின்னாடி வந்து இவ்வளோ பெரிய சப்போர்ட் இருக்கா. எல்லாருமே சொல்லுவோம் நம்ம பொண்ணுங்கன்னா, அதாவது ஒரு ஆம்பளைக்கு பின்னாடி ஒரு பெண் இருப்பா அப்படின்ட்டு. அந்த மாதிரி இல்லாமல் எனக்கு பின்னாடி இவ்வளோ பேர் இருக்காங்களா அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது. அதை ஷேர் பண்ணிக்கிறதுக்கான வேர்ட்ஸும் இல்லாத மாதிரி இருக்குது. எனக்கு தெரிஞ்சு ஒரு 1000 பேர் நம்மளோட ட்ராவல் பண்ணுவாங்க. எல்லாருமே ப்ராடக்ட்டை வந்து சூப்பராக பண்ணிடுறோம். அந்த ப்ராடக்ட்டை மறுபடியும் எப்படி சேல் பண்ணுறது, இல்லை அடுத்த லெவலுக்கு எப்படி எடுத்துகிட்டு போகிறது அப்படின்னு வரும்போது ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகி நின்றோம். அந்த ஸ்ட்ரகிள் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, நம்மளால் வெளியே போக முடியாதோ, என்னால் செய்ய முடியாதோ அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து எல்லாத்துக்குமே இருக்குது. நானே வந்து
ஒரு 3 இயர்ஸ் பேக் பார்த்தீங்கன்னா, நான் ஒரு விஷயம் பேசுனேன், இல்ல ஒரு பக்கம் போக முடியலன்னா, நான் என் ஃபேமிலியும், என் குழந்தைங்கள மட்டுமே தான் ப்ளேம் பண்ணுவேன். என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப என்னோட ப்ராடக்ட் என்னால சேல் பண்ண முடியலன்னா, ஆமா என் குழந்தைக்கு உடம்பு சரியில்ல. இல்ல அப்டின்னா வேற ஏதாவது ஒரு ரீசன் சொல்லுவேன். இல்ல எனக்கு உடம்பு சரியில்லம்பேன். இல்ல வீட்ல வேலை இருந்துச்சு, அதனால என்னால பண்ண முடியல. இந்த மாரி அ என்னால முடியாத ஒரு விஷயத்த ஃபேமிலியோ, இல்ல அடுத்தவங்க மேலயோ ப்ளேம் பண்ணி பண்ணி அத அப்டியே பழகிட்டோம். இதனால தான் என்னால செய்ய முடியல. இவங்க தான் ரீசன், அவங்க தான் ரீசன். என் மாமியாருக்கு உடம்பு சரியில்ல, அம்மாவுக்கு உடம்பு சரியில்ல, இல்ல அவங்கள பார்க்க போயிட்டேன். வீட்டு வேலை இருந்துச்சு, இந்த வேலை இருந்துச்சு, அந்த வேலை இருந்துச்சுன்ட்டு. நானே ஃபர்ஸ்ட்டு என் ஹஸ்பண்ட்ட சொல்லுவேன், "நீங்க பாட்டுக்கு ஆஃபீஸ் போயிர்றீங்க. இது எல்லாத்தையும் யாரு பார்த்துக்குவா? நான் தானே பார்த்துக்கணும்." அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். நான் இன்னைக்கு வந்து என் ஹஸ்பண்ட் பிசினஸையும் பார்த்துக்கிறேன். அபாக்கஸ் கிளாஸும் வீக்கெண்ட்ல எடுக்கிறேன். அதே மாரி இந்த இதையும் பார்த்தீங்கன்னா, ஆ நல்லா எடுத்து பண்ணிட்டு இருக்கோம். புரொடக்ஷனுக்கு ஒரு பக்கம் குடுத்துட்டு, தென் பக்காவா வந்து மார்க்கெட்டிங்கும் பண்ணி எடுத்துட்டு போயிட்டுருக்கோம். இது எல்லாமே முடியும் அப்படிங்கிறது வந்து, ஆ நம்ம மனசு வச்சா தான் முடியும். அதாவது வெளிய இருந்து எவ்ளோ பேர் சொன்னா கூட, அது வந்து அப்ப வந்து அப்போதைக்கு பெருசா தெரியாது. நாம மனசு வச்சா தான் அந்த இடத்துக்கு முடியும் அப்படிங்கிறத வந்து அதாவது என்னோட ட்ராவல்ல நான் லேர்ன் பண்ணிக்கிட்டது. நான் இத தான் வந்து எல்லா பொண்ணுங்களுக்கும் வந்து சொல்லவும் விரும்புறேன். எல்லாருமே வந்து நம்ம ப்ராடக்ட் பண்றோம்ன்னு சொல்றோம். அந்த ப்ராடக்ட்ட எப்படி எடுத்துட்டு போணும்? அது நம்ம குழந்தைய வந்து நம்ம எப்படி வளர்த்தும்போது, எவ்வளோ ஒரு அந்த அன்பு, அஃபெக்ஷனு, தென் நம்ம உழைப்பு எல்லாத்தையும் அந்த குழந்தை மேல திணிச்சு அந்த 1 இயர் வரையிலும் நம்ம வளர்த்துவோம் பார்த்தீங்களா? அந்த மதர் ஃபீடு குடுக்கறக்காக நம்ம மெனக்கெட்டு சாப்பிடுறது. அந்த மாரி நம்ம ப்ராடக்ட்டையும் வந்து அ அவ்ளோ நேசிச்சு எடுத்துட்டு போனோம் அப்டின்னா, கண்டிப்பா வந்து நம்ம வேற லெவல்ல வந்துரலாம் அப்டிங்கிறது. அதே மாரி எ கொ நம்ம வந்து நம்ம ஹெல்த்த வந்தும் கரெக்ட்டா பார்த்துக்கணும் அப்படிங்கிறதும் இந்த இடத்துக்கு வந்து நான் பதிவு பண்ணிக்கிறேன். நமக்கான ஒரு மீ டைம் அப்படின்னு ஒரு டைம வச்சுக்கணும். அது எனக்கான டைமா இருக்கணும். அதாவது ஒரு காஃபி குடிக்கிற டைமா கூட இருக்கலாம். அந்த காஃபி குடிக்கிற டைம்ல வேற எந்த ஒரு இதுவும் இல்லாம, அந்த காஃபிய வந்து ஒரு பால்கனில நின்னுட்டோ, இல்ல ஒரு ஃப்ரெஷ் ஏர் வாங்கிட்டோ, நீங்க வந்து ஏதாவது ஒரு விஷயத்த அசை போட்டுட்டு அந்த காஃபிய குடிச்சிட்டு அந்த ஒரு 5 நிமிஷம் பொறுமையா நின்னு குடிச்சீங்கன்னு வைங்களேன், அந்த அந்த ஃப்ரெஷ்னஸ் வந்து அந்த ஹோல் டே நம்ம கூட இருக்கிற மாரி இருக்கும். நான் எல்லா லேடீஸ்க்கும் என்ன சொல்ல வரேன் அப்டின்னா, நம்ம வந்து டிப்பிக்கல் ஒரு விமனா வீட்ல இல்லாம, இந்த மாத்தி யோசி ப்ரோகிராம்ல சொல்ற மாரி ஒரு ஒரு எனக்கு வந்து ஒரு ஒரு விஷயத்த சின்னதா ஒரு மாத்தி யோசிச்சனால, நான் இந்த இடத்துக்கு வந்து இன்னைக்கு நின்னு ஆ ஜெயா டிவில இன்னைக்கு வந்து நின்னு நான் பேசுறேன் அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய எனக்கு ஒரு கனவு தான். இங்கேல இந்த மாரி ஒரு மீடியாவுக்கு வருவேன், வந்து பேசுவேன் அப்படிங்கிறதெல்லாம் யோசிச்சு கூட பார்த்ததே கிடையாது. அந்த மாரி ஒரு கிராமத்துல வளர்ந்த பொண். அ சொல்லப்போனா எங்க ஊர்ல வந்து ஃபர்ஸ்ட் கிராஜுவேட்டே நான் தான். எல்லாருமே சொல்லுவாங்க, பொண்ண படிக்க வைக்கணுமா, படிக்க வைக்கணுமான்னு. இன்னைக்கு வந்து என்னைய பார்த்து பெருமைப்படுறாங்க. புக்ல நம்ம ஆர்டிக்கல் வரும்போது, அ நம்ம சத்யாவோட ப்ராடக்ட்டா இது வந்திருக்கு. அந்த பொண்ணு ஏதோ பண்ணுதுன்னு நெனச்சுட்டு இருந்தேன். இவ்ளோ தூரம் பண்றாளா அப்படின்னு கேட்குறாங்க. ஃபேமிலில இருக்கிறவங்கலாம் யாருமே இதுவரையிலும் ப்ராடக்ட் வாங்காதவங்கலாம் இப்ப கூப்பிட்டு கேட்குறாங்க. நம்ம என் குழந்தைக்கு குடு அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு கேட்குறாங்க. இந்த மாரி நம்ம ப்ராடக்ட்டும் வந்து நெறைய அவார்ட்ஸ் வாங்கியிருக்கு. அதில ஒரு மெயின் ஒண்ணு சொல்லணும் அப்படின்னா, நம்ம ப்ராடக்ட்டுக்காக ஒரு அவார்டு கிடைச்சது. அது வந்து நான் அந்த அவார்டுக்காக எதுவுமே பண்ணாம, என்னோட கஸ்டமர் ஒருத்தர் அப்ளை பண்ணி, இது வந்து ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க இது பண்ணி இது வந்து ஒரு பெஸ்ட்டு ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அவார்டு குடுத்தாங்க. அதுவும் வந்து அந்த அன்னைக்கு வந்து அவ்ளோ ஒரு சந்தோஷம். என் பையன் பொறந்த அன்னைக்கு நான் என்ன ஹாப்பினஸ் இருந்துச்சுனோ, அந்த சந்தோஷம் அன்னைக்கு கிடைச்சது. இந்த மாரி நெறைய அவார்ட்ஸும் நம்ம வந்து வாங்கியிருக்கோம். நெறைய மீட்டிங்ல பேசியிருக்கோம். இந்த மாரி இருக்கு. அ இது எல்லாமே வந்து என்னால முடியும். இன்னும் லேர்ன் பண்ணிக்கணும்னு நெறைய விஷயங்கள் வந்தனால தான் இது வந்துச்சு. எனக்கு வந்து பின்னாடி எனக்கு பேக்ரவுண்டா நின்ன என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸும் வந்து அதுக்கு பெரிய சப்போர்ட்டு. இத வந்து அடுத்த லெவலுக்கு எப்படி எடுத்துட்டு போறது? என்னோட கோல் என்ன அப்படின்னு நான் யோசிக்கிறதுக்கு முன்னாடி அவங்க யோசிக்கிறாங்க. இனி அடுத்தது வந்து இத வந்து பெரிய லெவல்ல எடுத்துட்டு போணும். இப்ப எப்படி நீங்க வந்து கடையில போய் ஹார்லிக்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கிறோம். இல்ல அருண் ஐஸ்கிரீம் குடுங்கன்னு கேட்கிறோம். அந்த மாரி ஒரு பிராண்ட சொல்லி கேட்கிற மாரி நம்மளோட ஊங் ப்ராடக்ட்டையும் வந்து எல்லாரும் போய் எனக்கு ஊங் ப்ராடக்ட் குடுங்க அப்படின்னு கேட்டு வாங்கிட்டு போணும் அப்படிங்கிறது என்னோட பெரிய ஒரு ஆசை. அதாவது ஒரு குழந்தைய பார்க்க போறாங்க அப்படின்னா, அவங்க வந்து துணிமணி எடுக்கும்போது கூட வந்து ஊங் ப்ராடக்ட்டையும் சேர்த்து குடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். அதே மாரி ஒரு பெட் ரிட்டனா இருக்கிறவங்க அப்படின்னா, அவங்கள பார்க்க போறாங்க அப்படின்னா, அவங்க வந்து ஊங் ப்ராடக்ட் குடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கணும்னு நினைக்கிறேன். அது மாரி எந்த கடைக்கு போனாலும் நம்மளோட ஊங்க் வந்து அந்த இடத்துக்கு இருக்கணும். ஒவ்வொருத்தர் வீட்லயும் அந்த ஊங்க் இருக்கணும். அவங்க ஹெல்த்தியா இருக்கணும். அதாவது ப்ராடக்ட் சேல்ஸு, ப்ராடக்ட் அடுத்தது எல்லாத்தையும் தாண்டி அத ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஃபேமிலி மெம்பர்ஸும் வந்து ஹெல்த்தியா இருக்கணும் அப்படிங்கிறதுல வந்து நான் பெரிய மாற்றத்த உண்டு பண்ணணும். இந்த உலகத்த வந்து இந்த தமிழ்நாட்டுல ஃபர்ஸ்ட்டு நம்ம சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு ஸ்கூலா போய் நம்ம சொல்றோம்.
இந்த மாதிரி ப்ராடக்ட் இருக்குது கொடுங்க அப்படின்னு. நம்ம காஸ்ட் அதிகம் வாங்க முடியல அப்படின்னா இதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணும் அப்படின்னு கூட சொல்லித்தரோம். அதே மாதிரி இப்போ ஒரு லேடிஸ் இருக்காங்க, எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, நான் வந்து சும்மா வீட்டில் இருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு கூட நாங்கள் வந்து அடுத்தது நீங்கள் என்ன பண்ணலாம், உங்களால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு ஒரு கைட் பண்ணி அவங்கள அடுத்த தொழில் தொடங்குறதுக்கோ இல்லை நம்ம ப்ராடக்டிவே அவங்களுக்கு பண்ணுறதுக்கோ நம்ம வந்து பெருசாக ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கோம். அதே மாதிரி இதையும் பார்த்தீங்கன்னா இவ்வளோ நாளாக நம்ம ஒரு பேக்கெட்டாக பண்ணிகிட்டு இருந்தோம். இதை வந்து ஒரு ஷேஷோவாக கொண்டு வரணும். வெளியே ஒரு ட்ராவல் பண்ணுறவங்க எடுத்துகிட்டு போகணுன்னா அவங்க ஈஸியாக எடுத்துகிட்டு போய் குடிக்கணும். அந்த மாதிரி நம்மளோட திங்கிங் வந்து இன்னும் ப்ராடாக, அதாவது ஒரு சின்னதாக இல்லாமல் ஒரு ப்ராடாக திங்க் பண்ணுறோம். பெரிய ஒரு எனக்கு வந்து ஒரு கோல் அப்படின்னா அதுதான். அடுத்தது வந்து எங்கே போனாலும் ஊங்க் அப்படின்னா கண்டிப்பாக எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கணும் அப்படின்ட்டு. இப்போ மோஸ்ட்லி என்னை சொல்கிறவங்கலாம் பார்த்தீங்கன்னா சிவசக்தி அப்படின்னு சொல்கிறத விட ஊங்க் சிவசக்தியான்னு சொல்லுவாங்க. சிவசக்தி ஆனந்தன்னா யாருக்குமே தெரியாதவங்களே இல்லை அப்படிங்கிற அளவுக்கு நம்ம வந்து ஒரு பிளாட்ஃபார்மை வந்து க்ரியேட் பண்ணியிருக்கோம். இதே மாதிரி நம்மளை சுற்றி இருக்கிற எல்லா பெண்களும் என்னோட ரிலேஷனில் இருக்கிற எல்லாத்துட்டையும் அதுவே தான் சொல்லுவேன். நல்லா பண்ணணும், இதே மாதிரி கொண்டுட்டு வரணும் அப்படின்னு. ஒவ்வொருத்தரும் வந்து ஒரு சின்ன விஷயத்த வந்து எப்பவுமே அதே மாதிரி ட்ராவல் பண்ணாமல் ஒரு சின்ன விஷயத்த கொஞ்சமாக மாற்றி யோசிங்க. கண்டிப்பாக உங்கள் லைஃப்லையும் பெரிய சக்ஸஸை உண்டு பண்ணலாம். இதுக்கு வந்து நான் ஒரு பெரிய உதாரணம் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வாரம் முழுக்க நம்ம வந்து என்னோட ஜேர்னியும் நம்ம ஊங்க் எப்படி வந்துச்சு அப்படிங்கிறதையும், என்னோட ப்ராடக்ட் டீட்டெயில்ஸையும், ஊங்க் ப்ராடக்டை எப்படி எடுத்துக்கணும், இன்னும் என்னோட ஃப்யூச்சர் கோல் என்ன, நம்ம ஒவ்வொரு லேடியும் எப்படி வந்தோம் அப்படிங்கிறத பற்றியும் வந்து இந்த ஜெயா டிவியோட மாத்தி யோசையில் வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன். இதுக்கு எனக்கு உறுதுணையாக இருந்த ஜெயா டிவிக்கும் மாத்தி யோசையோட குரூப்புக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ வெரி மச்.